தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதல் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்காரு. அதற்காக இன்று திருச்சியில பிரச்சாரம் மேற்கொள்வதாக திட்டமிடல் ஏற்பாடு செய்யப்பட்டு, அதற்காக அவர் சென்னையிலிருந்து விமானம் மூலமாக திருச்சி விமான நிலையம் வருகை தந்தார். அவர்கள் திட்டமிட்டது என்பது ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக நம்ம அந்த திருச்சியில் இருக்கக்கூடிய மரக்கடை பகுதிக்கு சென்று விடுவோம். அங்கு பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு அடுத்ததாக அரியலூர் சென்று விடுவோம் என்று அவர்களுடைய திட்டம் இருந்தது. ஆனால் ரசிகர்களுடைய திட்டம் என்பது வேறு. எங்களுக்கு முதலில் நாங்கள் விஜயை பார்க்க வேண்டும், அவருடன் நாங்கள் செல்ஃபி எடுக்க வேண்டும், அவருக்கு நாங்கள் கை கொடுக்க வேண்டும், வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பது போல ரசிகர்கள் அனைவரும் விஜயை பார்ப்பதை முந்தியடித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விமான நிலையத்திலிருந்து விஜய், அதாவது கிட்டத்தட்ட அவர் இறங்கியது 9:30 மணிக்கு, தற்பொழுது 10:30 மணி ஆகிறது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக தற்பொழுதுதான் அவர் விமான நிலையத்தை விட்டே வெளியே வந்திருக்கிறார். ரசிகர்கள் அந்த வாகனத்தை முழுவதுமாக சூழ்ந்து கொண்டிருந்த அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம். வாகனத்தை நோக்கி முன்னேறி வருகிறார்கள் ரசிகர்கள். வாகனம் செல்ல முடியாத அளவிற்கு அந்த கூட்டம் என்பது அங்கு கட்டுக்கடங்காமல் இருக்கிறது. அதே போல காவல்துறையிடம் நாங்கள் இங்கு திருச்சியை பொறுத்த அளவுக்கு நாங்கள் 10:30 மணிக்கு பிரச்சாரத்தை தொடங்கி முடித்துக் கொள்கிறோம், அடுத்ததாக அரியலூர் செல்கிறோம் என்றெல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட அவர்களுடைய திட்டமிடல் என்பது இங்கு ரசிகர்களுடைய இந்த ஆரவாரத்தில் எடுபடாது என்பதே தெரிகிறது. குறிப்பாக இந்த பிரச்சாரம் அவர்கள் திட்டமிட்ட நேரத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் தாமதமாகவே அவர்களுடைய திட்டமிடல் அமையும் என்று சொல்லப்படுகிறது. தற்பொழுதுதான் விமான நிலையத்தை விட்டு அவர் வெளியே வந்திருக்கிறார். அங்கிருந்து அவர் அந்த மரக்கடை பகுதிக்கு செல்வதற்கே சுமார் 1 மணி நேரம் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கிருந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு செல்வதற்கும் நேரம் என்பது அதிகமாக எடுத்துக்கொள்ளும். குறிப்பாக இதுக்கான காரணம் என்னவென்றால், ரசிகர்கள் முதல் முறையாக திரையில் பார்த்த ஒரு நடிகரை தற்பொழுது தலைவராக தரையில் பார்க்கிறார்கள், தங்களுடன் பார்க்கிறார்கள். தங்கள் சொந்த மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார், தொகுதிக்கு வந்திருக்கிறார், நம்முடைய பகுதிக்கு நம்முடைய தலைவர் வந்திருக்கிறார், அவரை காண நாம் வந்திருக்கிறோம் என்பதற்காக அவர்கள் முழுக்க விஜயை பார்ப்பதற்காகவும் அவர் என்ன பேச போகிறார் அது என்பதெல்லாம் பின்புதான். ஆனால் அவரை முதலில் பார்ப்பதுதான் நமக்கு முக்கியம் என்பதன் போல அவர்கள் விஜயை சூழ்ந்து கொண்டிருப்பதால் அவர் அந்த மரக்கடை பகுதிக்கு செல்வதற்கு சுமார் 1 மணி நேரம் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்குமே கூட ரசிகர்கள் ஏராளமான அளவில் சூழ்ந்து கொண்டு, அதே போல அங்கு இருக்கக்கூடிய சுவர் உள்ளிட்ட இடங்களில் ஏறி நின்றும் விஜயை பார்ப்பதற்காக ஆவலாக காத்திருக்கிறார்கள்.